ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சாரி. சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். ரஜினி சார் இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னாக்கா 7 மணிக்கெல்லாம் முதல் ஆறாக வந்து ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் வந்து அவரோட வாக்கை வந்து செலுத்தியிருந்தாரு. ஸோ அப்போ அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. என்னன்னா, ரஜினி சார் கார் ஓட்டி இறங்கும் போதே தலைவான்னு சொல்லிட்டு கத்திருந்தாங்க. ஸோ ரசிகர் தான் அந்த மாரி அவர் வரதை பார்த்துட்டு ரொம்பவே பரவசம் அடைஞ்சு கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்திருந்தாங்க. அதுக்கு மட்டும் போலீஸ் அவர்கள் வந்து அவங்களெல்லாம் வந்து கலையை சொல்லி வந்து நகர்த்தும் போது தான் தெரிஞ்சுது அவங்க எல்லாருமே வந்து பிரஸ் மீடியாஸ்ன்றது நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ அந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ரஜினி சார் இறங்கின அப்புறமேட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தலைவான்னு கத்துனது எல்லாமே வந்து பிரஸ் மீடியாக்கள் தான். ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் தான் இருந்திருக்காங்க. அதே போல மக்கள் எல்லாருமே ஓட்டு பத்துக்காக லைன்ல நின்று இருக்காங்க. ஸோ கத்துனது எல்லாமே மீடியாஸ் தான். இதை பார்த்து ரஜினி சாரே ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சர்ப்ரைசிங் ஆயிட்டாரு தான் சொல்லணும். அவருக்கு ஒரு விதமான ஒரு ஷாக்காக இருந்திருக்கும். ஏன்னா அவர் வந்தது ஒரு கட்சியோட மாநாடுக்கோ இல்லை அவரோட கட்சி அலுவலகத்துக்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கோ அவர் வரல. அவர் வந்து ஓட்டு போறதுக்காக தான் வந்துக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பியூர் மாஸ் ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க அங்க ஃபேன்ஸ்லாம். ஸோ ஃபேன்ஸ்னு சொல்ல முடியாத மீடியாக்கள் பிரஸ்லாம் தான் வரவேற்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அல்டிமேட்டா பார்க்கும்போது அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு விதத்துல ரஜினி ஃபேனா தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க மீடியா அந்த பிரஸ்ன்றதை தாண்டி அவங்க ஒரு ஃபேன்றதா அவங்களை மீறி பார்த்தீங்கன்னா அந்த கூஸ்பல்ஸ் மொமெண்ட்ஸ்ல அவங்க கத்திருக்காங்க தான் சொல்லணும். ஸோ எந்த அளவுக்கு ரஜினி சார் சென்ற இடலாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு பழமொழி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ரஜினி சாருக்கு ஓட்டு போட வந்த இடத்துல கூட ரஜினி சாருக்கு அப்படி ஒரு மாசான ஒரு ரிசப்ஷன் வேற எந்த ஒரு நடிகரும் போகும்போது இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இல்லை. நீங்க வந்து மற்ற நடிகர் அவங்க போன இடத்துல கூட நீங்க அந்த வீடியோஸ்லாம் எடுத்து பார்க்கலாம். ஆனா ரஜினி சார் காலங்காத்தால அது முதல் ஆளா வந்திருக்காரு. அப்போ கூட பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து அவ்வளவு பேர் உற்சாக வரவேற்பு பெற்றிருக்காரு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ ரஜினி சார் எந்த ஒரு பேச்சும் பேசல. அதுக்கப்புறமேட்டா அவர் ஓட்டு போட்டதுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டா ஏதாவது பேசுவார் பிரசிடண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது எதிர்பார்த்தாங்க. ஏதாவது சிம்பாலிக்கா ஏதாவது சிக்னல் கொடுப்பாரா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் அவர் எதுவுமே சொல்லாம தான் போயிருக்காரு. ஸோ இதன் மூலியமா பாத்தீங்கன்னாக்கா ரசிகர் அவங்க கையில அவர் விட்டுட்டு இருக்காருன்னு சொல்லணும் யாருக்கு ஓட்டு போடணுன்றது. ஆனால் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே ரஜினி சார் சொல்லியிருந்தாரு, யார் உங்களுக்கு தண்ணீர் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் தராங்களோ அவங்களுக்கு நீங்க ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதை மனசுல வச்சுட்டு ரஜினி ஃபேன்ஸ்லாம் நீங்க ஓட்டு போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க யாருக்கு வந்து ஓட்டு போடலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.